வைகை நதி தென்மதுரை வைகை நதி. ஏம்மா, யாருக்கும் தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்துறது நம்மளோட கடமை தானம்மா. பேசாமல் நாளைக்கு முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் ரிசப்ஷன் நடக்குதுல, கூடவே சேர்ந்து கஸ்தூரிக்கும் கார்த்திக்கும் ரிசப்ஷன் வச்சுட்டா என்ன? என்ன ஐயா அரவிந்தா, என்னையா சொல்ற? இல்லைம்மா, இப்போ தங்கச்சி சின்ன பிள்ளை, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா. அந்த தப்பை மன்னிச்சு நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்லபடியாக வாழ வைக்கிறது தானம்மா பெரியவங்க நமக்கு அழகு. என்ன ரொம்ப தேங்க்ஸ்னே. விடுடா விடுடா. ஐயா அரவிந்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நீ பேசுறது கேட்கறதுக்கு? விடுங்கம்மா விடுங்கம்மா, நீர் அடிச்சு நீர் விலகுமா. சரி, இப்போ அந்த ரிசப்ஷனோட சேர்த்து தங்கச்சி ரிசப்ஷனையும் வைக்கிறதுக்கு நீங்கள் போய் பேசுகிறீங்களா இல்லை நான் போய் பேசணுமா? ஐயா கிட்ட கேப்போம்யா, அவரை விட்டு பேச சொல்லுவோம். ஐயா சொன்னா கருப்பன் கண்டிப்பா கேட்பான். என்ன ஐயா கிட்ட என்ன கேட்கணும்? கருப்பங்கிட்ட போய் ஐயா என்ன சொல்லணும்? மாமா வாங்க, நம்ம வீட்டுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அரவிந்த் எவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? கஸ்தூரி பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டான். கஸ்தூரியும் மாப்பிள்ளையும் பண்ண கல்யாணத்தையும் ஏத்துக்கிட்டானா. நாளைக்கு முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் ரிசப்ஷன் நடக்குதுல்ல மாமா, சேர்ந்தாப்புல கையோட கையா இவங்களுக்கும் ரிசப்ஷன் வச்சிருவோமா என்ன ஏதுன்னு கேட்குறான் மாமா. என்ன மாமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்படியாத்தா பஞ்சு, ஆச்சரியமா இருக்கு. நம்ம குலசாமி கருப்பசாமி கண்ணை திறந்துட்டாரு மாமா. என்ன மாமா, தண்ணி கொண்டு வரட்டா? வேண்டாமத்தா வேண்டாம். மாமா நீங்க தான் கருப்பங்கிட்ட பேசணும், சேர்ந்தாப்புல ரிசப்ஷன் வச்சிருவோமா என்ன ஏதுன்னு. ஏன் நாளைக்கு முத்துவெண்ணிலாவுக்கு நடக்கிற ரிசப்ஷன் கூடயே தான் கார்த்திக்கும் கஸ்தூரிக்கும் ரிசப்ஷன் வைக்கணுமா? அடுத்து வர்ற ஒரு நல்ல முகூர்த்த நாள்ல நம்ம தனியா ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கிட்டா கிடக்கு. என்னடா அரவிந்தா? எங்க ஐயா சரியான ஆளு. அவன் சொன்னதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டும் இங்க வந்து என் கழுத்தை இருக்க பாக்குறாரு. ஐயா அரவிந்தா என்னையா? நாளைக்கு அந்த ரிசப்ஷனோட சேர்ந்து தான் இந்த ரிசப்ஷனையும் வைக்கணும். அப்படி வச்சு நல்லபடியா பொண்ணை அங்க அனுப்பி வச்சா தானே அந்த 35 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்கான். அரவிந்தா. என்னம்மா? இல்லையா, அடுத்த முகூர்த்தத்துல நம்ம வேணா தனியா ஒரு ரிசப்ஷன் வைப்போமான்னு ஐயா கேக்குறாரு. இல்லம்மா, அது அது நான் எப்படி சொல்றது ஏம்மா, அது இல்லைம்மா, இப்போ நாளைக்கு முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் ரிசப்ஷன் நடக்க போகுது. எப்படியும் நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணது அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் அரசல் புரசலாக தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ரிசப்ஷனுக்கு வர்றவங்க எல்லாரும் நம்ம தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் பற்றி என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது நமக்கு சங்கடம் தானே. அதனால கையோட நாளைக்கே ரிசப்ஷன் வச்சுட்டா, அப்படியா கல்யாணம் முடிஞ்சிருச்சா ரிசப்ஷன் வைக்கிறீங்களா அப்படின்னு பேச்சு மாறி போகும். அதான் பார்த்தேன். இல்லைன்னு வைங்க, இவங்களா போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, வீட்டில் ஏற்றுக்கல, ஆளுக்கு ஒரு திசையில் இருக்காங்கன்னு பேச்சு வேற மாதிரி போகும்மா. அதான் அவங்க அப்படி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடுவோம். மாமா உங்க பேரனுக்கு அறிவை பார்த்தீங்களா மாமா? எவ்வளவு அறிவா பொறுப்பா பக்குவமா பேசுறான். பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பணம் பத்தும் செய்யும்னு சும்மாவா சொன்னாங்க? என்ன மாமா நீங்க இருமிக்கிட்டே இருக்கீங்க, அவன் ஜெருமிக்கிட்டே இருக்கான். பேசாம கொஞ்சோண்டு கசாயம் போட்டு கொண்டு வரட்டா ரெண்டு பேருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்தா. இப்ப என்ன செய்யணுங்கிற? நான் போய் கருப்பங்கிட்ட பேசணுமா? ஆமா மாமா, அதான் அரவிந்த் எவ்வளவு தூரம் சொல்றான் பாத்தீங்களா? அவன் சொன்னா சரியா தான் இருக்கும், கேப்போம். நீங்க கருப்பங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க மாமா. சரி கேக்குறேன். பிள்ளைகளுக்கெல்லாம் புது துணி எடுக்கணும்ல மாமா? அது என்ன, என் பேரண்ட் ஸ்டோர்ல போய் எடுத்துட்டா கிடக்கு. அது என்னத்தா பாத்தி, இந்த லகங்கா அதை எடுப்போமா? மாப்பிள்ளைக்கு கோட்டு சூட்டு ஓகேவா? வாங்கய்யா. மூஞ்சப்பாரு. சரிங்க மாமா, அப்படின்னா கருப்பனே எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு இருந்திருப்பான். நம்ம ஒருக்க தனியா கூப்பிடணும்னு தேவையில்லைல. வர்றவங்க ஏதோ இடக்க மடக்கா 2-3 கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லிக்கிடுவோம். என்ன மாமா? சரிதா சரிதா, நான் போய் கருப்பங்கிட்ட பேசுறேன். நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. உங்க அம்மா வீட்டு பக்கம் சொந்தங்களுக்கு சொல்லி விடணும்னா போன்ல சொல்லிடு, சரியா? சரிங்க மாமா. சரி, நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். என்னடா அரவிந்தா, சம்மதம் தானே? ஆமா, இல்லாட்டினா என்ன விடவா போறீங்க ஐயாவும் பேரனும்? ஐயா கேக்குறாரு இல்லையா, பதில சொல்லு. சம்மதம் தான் ஐயா, சம்மதம் தான். சரிடா சரிடா. ஐயா அரவிந்தா, அம்மா ஒரு 4-5 பேர் நம்பர் தாரேன், போன் போட்டு அவங்கள வர சொல்லிடுறியா ஐயா? ஏம்மா, அந்த வேலையெல்லாம் நீங்க பாத்துக்கங்கம்மா, நான் வெளி வேலையெல்லாம் பாக்குறேன். சரிப்பா சரி, அப்ப நானும் கருப்பங்கிட்ட ஒரு வாரத்தை போன் போட்டு பேசிக்கிறேன். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாருப்போ. சரிங்கம்மா. எல்லாம் என் தலையெழுத்து.
நீங்க அண்ணன் தம்பிங்க வேணா உங்க தங்கச்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனா மலர்மொழியோட புருஷன் என்னைக்குமே அவனோட தங்கச்சிக்கு துரோகம் பண்ண மாட்டான். ச்சே. நீங்க அண்ணன் தம்பிங்க வேணா உங்க தங்கச்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனா மலர்மொழியோட புருஷன் என்னைக்குமே அவனோட தங்கச்சிக்கு துரோகம் பண்ண மாட்டான். ச்சே, ச்சே. வெள்ளை பணியாரம் எப்ப வந்தது? வந்ததும் இல்லாம அங்க என்ன வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு? யோ மிச, அங்க என்ன தெரியுது? யோ பணியாரம், யோ வெள்ளை பணியாரம், போலீஸ்கார் போலீஸ்கார், என்னடா இது? யோ எங்க அக்கா புருஷா, யோ யோ இந்தாயா. என்ன இது, சுயநினைவே இல்லாம இருக்காரா இந்த ஆளு? நீங்க அண்ணன் தம்பிங்க வேணா உங்க தங்கச்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனா மலர்மொழியோட புருஷன் என்னைக்குமே அவனோட தங்கச்சிக்கு துரோகம் பண்ண மாட்டான். ச்சே. யோ மிச, என்னையாச்சு உனக்கு? நீங்க அண்ணன் தம்பிங்க வேணா உங்க தங்கச்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். யோ மிச இந்தாயா. நீங்க அண்ணன் தம்பிங்க வேணா உங்க தங்கச்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். யோ யோ மிச இந்தாயா மச்சான். யோ நீங்க அண்ணன் தம்பிங்க வேணா உங்க தங்கச்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். என்னடா இது, மீச ஒரே டீப் திங்கிங்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ கொஞ்சம் ஓங்கி அரைஞ்சிட்டோமோ? மாப்ள டேய். மச்சான். மாப்ள எப்படா வந்த? அது சரி. ஆமா மச்சான், என்ன யோசனையில இருக்கீங்க? இல்லடா மாப்ள. என்ன மச்சான்? அந்த இமயமலை முன்னாடி நான் ஒரு பழனி மலையா நிக்கிறேன் மாப்ள. எவ்வளவுதான் அண்ணாந்து நிமிந்து நிமிந்து பார்த்தாலும் அந்த இமயமலையோட உசரத்தை என்னால அளந்து பார்க்கவே முடியல மாப்ள. யோ மச்சான், 8849 மீட்டர். என்னது மாப்ள? அதான் அந்த இமயமலையோட உயரம். அடே சின்ன மாப்ள, நான் அந்த இமயமலையை பத்தி பேசல, உங்க அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கேன். யோ அவர் எங்க அண்ணையா, அவரை போய் எதுக்கு அளந்து பார்க்க போற? இல்லடா மாப்ள, அவர் குணத்தோட உயரத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன். ஆஹா, அத பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, ஆமா அதை எதுக்குயா அரவிந்த வீட்டை எட்டி எட்டி பார்த்து சிந்திச்சுக்கிட்டு இருக்க? ஆஹா, அப்படியெல்லாம் இல்ல மாப்ள. அப்படியே ஒரு நினைப்புல உங்க அண்ணன் பேசுனதையெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த டேப் ரெக்கார்ட்ல ரீவைண்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி திரும்ப 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 கேட்டுட்டு இருந்தேன். உங்க அண்ணன் பேசின ஒரு ஒரு வார்த்தையும் என்னை சப்பு 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 சப்புன்னு அரைஞ்ச மாதிரியே இருந்ததுடா. நான் தானே அரைஞ்சேன், நல்ல வேளை அது இந்த ஆளுக்கு தெரியல. என்னடா மாப்ள, இப்ப நீ என்ன யோசிக்கிற? நானா, நான் உம்ம பெருந்தன்மையான மனசை பத்தி யோசிச்சேன். சேச்சே, உங்க அண்ணனோட பெருந்தன்மைக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லடா மாப்ள. இதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு லீவ் போட்டு வந்திருக்கீங்களா அங்க இருந்து? இல்லடா மாப்ள, நீ தானே போன் பண்ணி சீக்கிரம் வாயான்னு கூப்பிட்ட, அதான் வந்திருக்கேன். சரி சரி, எங்க அந்த கருப்பாயி? உங்க அக்காளா, அவளுக்கு வேலை இருக்கான், வேலையை முடிச்சுட்டு வருவாளாம். வேலை இருக்கா? ஏன் ரிசப்ஷனுக்கு வர்றதை விட அவளுக்கு என்ன வேலை? அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை போலடா, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இங்க வந்தா ஆளும் பெருமா இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்க முடியாது, அதனால கொஞ்ச நேரம் தூங்கி எந்திச்சு வரேன்னா. யோ மிஸ், அப்படின்னா எங்க அக்கால ரெஸ்ட் எடுக்க கூட விடாம நீ வேலை வாங்கியிருக்க, அதான் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா? ஏ நீ வேறப்பா, அவ அவ அது வயிறு வலியாம். வயிறு வலியா? அவளுக்கு அப்படிலாம் ஒண்ணும் வராதே. யோ உண்மையை சொல்லு, என்ன சாப்பிட வாங்கி கொடுத்தா அவளுக்கு? இவன் ஒருத்தன் என்னன்னாலும் என்னையவே சொல்லிக்கிட்டு இருப்பான். அவ வருவா வருவா வந்துருவா. யோ மீச, ஒருவேளை இன்னமும் கோச்சுக்கிட்டு இருக்காளா? ஆமாடா மாப்ள, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, கோவத்துலதான் இருக்கா. வரமாட்டாளாம் ஒரு ரிசப்ஷனுக்கு. நாளைக்கு ரிசப்ஷன் டைமுக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடுவாளாம். அப்படியா சொன்ன அவ? ஆமையா மாப்ள, நானும் என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்தி பார்த்தேன். வரவே மாட்டேன்ட்டா. சரி இரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நான் வந்துட்டேன். அப்புறமாட்டி கூப்பிட போகணும். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா அவளுக்கு? பாத்துக்கலாம். சரிடா மாப்ள, ரிசப்ஷன் வேலையெல்லாம் எந்த அளவுல இருக்கு? நான் வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். ஹாய் பேரண்டிஸ். பாட்டி வாங்க. நான்ல உங்களை வாங்கன்னு கூப்பிடணும். எப்போ வந்தீங்க பரப்புல? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பாட்டி. அப்படியா, நான் தான் கவனிக்கலையா? பரவாயில்ல பாட்டி, அதனால ஒண்ணும் இல்ல, நம்ம வீடு தானே. அப்படி வாங்க. சரி, எங்க உங்க பொண்டாட்டிய உள்ள இருக்காளா?
அவ வரல பாட்டி, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு நான் வர்றேன்னு சொல்லியிருக்கா. இந்த போய் கூப்பிட போகணும். நான் தான் ஏதாவது வேலை இருந்தா பாக்கலாமேன்னு சீக்கிரமா வந்தேன். ஓய் ஆத்தா, எங்க போற பேக்க தூக்கிட்டு? ஐயா முத்துக்குட்டி, உனக்கு விஷயம் தெரியுமா? நாளைக்கு உனக்கும் வெண்ணிலாவுக்கும் ரிசப்ஷன் நடக்க போகுதுல்ல, அதோட சேர்த்து கார்த்திக்கும் கஸ்தூரிக்கும் ரிசப்ஷன். இது எப்போ? மாப்பிள, அதை பத்தி தான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றேன். அதுக்கு தான் கஸ்தூரிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். பரப்பில்ல கூட மாட வேலை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றீங்களே, வரீங்களா? ஷாப்பிங் போவோம். நானா பாட்டி? நீங்க தான் பைக்ல தானே வந்திருப்பீங்க, வாங்க நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். பாட்டி பைக்ல வந்துருவீங்களா? என் பேத்தி கிட்ட சொல்லி ஸ்கூட்டி ஓட்ட கத்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு போட்டியா பைக்கே ஓட்டுவேன். இப்ப பைக்ல உட்காந்து வரமாட்டேனா? சிங்கிள் சைடு உட்காரணுமா, டபுள் சைடு காலை போடணுமா? பாட்டி நான் எப்படி காலை போட்டு உட்காந்தா உங்களுக்கு வசதியா இருக்கும்? பாட்டி நீங்க எப்படினாலும் வாங்க பாட்டி. அப்படின்னா கமானியா, லெட்ஸ் கோ. இந்த வரேன் பாட்டி. மாப்பிள, போயிட்டு வந்துட்டேன்டா. யோ 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 மச்சான், இந்த கிழவி கூட ஜோடி போட்டுக்கிட்டா போற? பாட்டிக்கு துணைக்கு கூட மாட போயிட்டு வரேன் மாப்பிள. வரும்போது பேக் எல்லாம் நிறைய இருக்கும்ல, தூக்கிட்டு வரணும்ல. யோ மச்சான், நான் தானே உன்னை சீக்கிரமா வர சொல்லி போன் பண்ணேன். இப்ப இவ கூட கிளம்புனேன்னா என்ன அர்த்தம்? மாப்பிள, போயிட்டு வந்துடுறேன்டா சீக்கிரம். இவ கூட போனா சீக்கிரம் வர முடியும்னா நீ நினைக்கிற? இல்லன்னா பாட்டியை கொண்டு போய் கடையில விட்டுட்டு வந்துடுறேன். உன் கூட இருக்கேன். அப்புறம் பாட்டி ஷாப்பிங் முடிஞ்ச உடனே திரும்ப கூட்டு வந்துடுறேன். என்னமோ பண்ணு போ. ஓய் ஆத்தா, எனக்கு தானே நாளைக்கு ரிசப்ஷன். அது என்ன ஓசிக்காரப்பட்டி மாதிரி உன் பேத்திக்கும் ரிசப்ஷன் வைக்கலான்னு பாக்குற? எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் அரவிந்தனோட ஏற்பாடு தான். அவன் சொன்னான்னா, அவன் யாரு என்னோட ரிசப்ஷன்ல பங்கு வைக்கிறதுக்கு? எனக்கு மட்டும்தான் ரிசப்ஷன் வைக்கணும் நாளைக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அரவிந்தன் கேட்டு உங்க அண்ணன் தான் சரின்னு சொல்லியிருக்கான். எதுவாக இருந்தாலும் நீ உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கோ. மாப்பிள்ளை போலாமா? இந்த வரேன் பாட்டி, நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். ஓகே, கம் ஃபாஸ்ட். வந்துடுறேன். பேர்ல் குட்டி பை. என்னது? என்ன குட்டி? முத்து குட்டிங்கிறத தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். இது கூட தெரியல, நீ எல்லாம் என்னதான் காலேஜில் போய் இத்தனை வருஷம் படிச்சியோ? மாப்பிள்ள என்னடா? உன் தம்பிய பத்தியா என்னோட ரிசப்ஷன்ல பங்குக்கு வரான். என்னோட ரிசப்ஷன்ல பங்கு போடுறதுக்கு அரவிந்த யாரு? நான் போய் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி சண்டை போட சொல்ல போறேன். டேய் மாப்பிள்ள, இந்த ஐடியாவை கொடுத்ததே உங்க அண்ணன் தான். என்னையா சொல்ற? என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு என் தங்கச்சி கிட்ட போய் கேளு, கதை கதையா சொல்லுவா. என் மைனி கிட்டயா? என் மைனி எப்பயா உனக்கு தங்கச்சி ஆனாங்க? டேய், என் தங்கச்சி தாண்டா உனக்கு மைனி ஆயிருக்கா. இங்க பாரு, எனக்கு மைனினா எனக்கு மட்டும்தான் மைனி. சும்மா என் தங்கச்சி அப்படி இப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு வராத. போடா டேய், என் தங்கச்சிடா. யோ என்னையா, அண்ணனும் தம்பியும் என்கிட்டயே எல்லாத்துக்கும் பங்குக்கு வரீங்க? பாட்டி வெயிட் பண்றாங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். நீ எதுவானாலும் உன் மைனி கிட்ட பேசு. யோ மீசன் இல்லையா, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு போ. என் தங்கச்சி கிட்ட காலு மாப்ள. ஷாப்பிங் போயிட்டு வரேன், உனக்கு ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணு. கஸ்தூரி, நீ சொல்றது நிஜமா? ஆமா கார்த்தி, நிஜம்தான். இல்லாட்டி நான் உங்ககிட்ட இப்ப போன்ல பேச முடியுமா? எங்க அண்ணன் தான் போனை பிடிங்கி வச்சிருந்தானே, இப்பதான் கொடுத்துட்டு மாப்பிள்ள கிட்ட பேசின்னு சொல்லிட்டு தான் வேலையை பாக்குறதுக்கு வெளியே போறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கஸ்தூரி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்தி. இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. கார்த்தி வர்றீங்களா வீட்டு பக்கம்? கஸ்தூரி, நான் நாளைக்கு வரட்டுமா? கார்த்தி, நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா நாளைக்கு வர்றேன்னு சொல்றீங்க? நாளைக்கு எங்க அண்ணன் ரிசப்ஷனோட சேர்த்து நமக்கும் ரிசப்ஷன், தெரியுமா? அப்படியா கஸ்தூரி? ஆமா கார்த்தி, எங்க ஆத்தா எனக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்கா. உங்களுக்கு எங்க அண்ணன் வாங்கி வச்சிடறேன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி, இப்ப நீங்க உடனே வாங்க கார்த்தி, உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அதான் வீடியோ காலில் பார்க்குறோம்லடா. நேர்ல பார்க்கணும் போல இருக்கு கார்த்தி. அப்படியே உங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. கார்த்தி. கஸ்தூரி, அண்ணன் பக்கத்தில் இருக்காரு, அப்புறமா பேசுகிறேன். ஐயோ சாரி கார்த்தி. பரவாயில்ல, சரி வச்சிடுறேன். என்ன? கார்த்தி, அப்ப காலையிலயாவது சீக்கிரமா வாங்க. வரேன். நீ கல்யாணம் பொண்ணா லட்சணமா நல்லா ரெடி ஆகுது, என்ன சிரிச்சு வச்சு இரு. சரி, நான் கைக்கு மெஹந்தி எல்லாம் வச்சுட்டு போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். என்ன? சரிம்மா, அனுப்பு. சரி, வச்சிடுறேன். ஓகே. சின்னவனே, என்னடா, என்ன நடக்குது? அவங்க வீட்டில் எங்கள் கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டாங்களாம். நாளைக்கு எங்களுக்கும் ரிசப்ஷனா. எப்படிரா? தெரில, பேசியிருப்பாங்க உட்காந்து. சின்னவனே, உன்னையும் அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க.
நடுவனும் அங்கே போய் மிங்கிள் ஆயிட்டான். நான் மட்டும் தாண்டா தனியாக இருக்கேன். எனக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ண சொல்லி மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும். பண்ணுவார் பண்ணுவார். எனக்கே பண்ணியிருக்காரு, உனக்கு பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணுவார். என்னடா ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன்? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, நகை விஷயம் என்னாச்சு? கார்த்தி, 11 பவுன் நகைக்கு நான் எங்கடா போவேன்? என்னால் ரெடி பண்ண முடியலை. அப்படின்னா என் வேலை போகிறத பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை என்ன? இதுக்கு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனா? நான் என்னடா செய்வேன்? எப்படியாவது புரட்டி கொடுடா, எங்கேயாவது போய் புரட்டு. மைதி கிட்ட இருந்தா கேட்டு வாங்கு. என் வேலை போயிடும்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியாடா நீ? உனக்கு எப்பவுமே உன்னை பத்தி மட்டும்தான் கவலை என்ன? அதான் உங்க கல்யாணத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்களே, அப்படியே உன் மச்சான் காலில் விழுந்து வேலையை தக்க வச்சுக்கிட பாருண்டா. காலில் விழுந்தா? காரியம் ஆகணும்னா காலில் விழுறது தப்பு இல்லை இல்லடா. நீ என்ன யார் காலிலேயோ விழ போற? உன் மச்சான் காலில் தானே விழ போற. ஆனா உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அரவிந்த் சார், கார்த்தி இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் கேட்டிருந்தான். இன்னைக்கு அவன் ஆஃபீஸ்க்கும் வரல. என்ன பண்றது? ஹெட் ஆஃபீஸ்க்கு நான் மெயில் பண்ணிடுறவா? இருங்க இருங்க இருங்க, அவசரப்பட்டுறாதீங்க. என்ன சார்? மெயிலில் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவனோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். என்ன சார் சொல்றீங்க? ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. ஹெட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் இன்னும் விஷயத்தை கொண்டு போகல. அப்படி கொண்டு போனதா சொல்லி சும்மா அவனை மிரட்டி தானே வச்சிருக்கீங்க. ஆமா சார். அதை அப்படியே விட்டுருங்க. ஏன் சார்? ஏன்னா அது அப்படிதான். என்ன இருந்தாலும் என்னோட மாப்பிள்ளை இல்லை. என்ன சார் திடீர்னு? சரி, அப்படின்னாலும் இப்போ லோன் கொடுத்த விஷயம் அதெல்லாம் எப்படி அமைக்கி சரி கட்டணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு ப்ரெஷரை நீங்கள் அந்த வள்ளிமணவாளன் மேலே போடுங்க. என் மாப்பிள்ளைய ஒன்றும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? என் மாப்பிள்ளை மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் விழுந்தா கூட அது எனக்கு அசிங்கம். ஓகே சார், ஓகே சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்படியும் வள்ளிமணவாளன் இந்த மாதத்துக்கு உண்டான வட்டியை கொண்டு வந்து கட்ட மாட்டான். அப்படியா சார்? ஆமாம், அவன் ஏற்கனவே பெரிய சிக்கலில் இருக்கான். கண்டிப்பாக இந்த நகைக்கு உண்டான வட்டியை அவனால் கட்ட முடியாது. அப்படி கட்டலன்னு வைங்க, உடனே ஆக்ஷன் எடுத்துருங்க. சார், உங்களோட ஃபைனான்ஸ் கம்பெனி ரூல்ஸ் எல்லாம் இங்க பேங்க்ல காட்ட முடியாது சார். அது நகைக்குன்னா குறைஞ்சது 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷம் வரைக்கும் டைம் பீரியட் இருக்கு. மாசம் மாசம் கட்டணும்னு அவசியம்லாம் இல்ல. அந்த டைம் வந்ததும் வட்டியோட அசலையும் சேர்த்து கட்டி ஒன்று நகையை திருப்பணும், இல்லாட்டி அசலுக்கு உண்டான வட்டியை மட்டும் கட்டி நகையை மறுபடியும் திருப்பி வைக்கணும். இதுதான் சார் ரூல்ஸ். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அது ஹவுசிங் லோனுக்கு இல்ல பர்சனல் லோனுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஜுவல் லோனுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது சார். அப்படியா? அப்படின்னா இப்போதைக்கு அவனை ஒன்றும் பண்ண முடியாதா? சார், உங்க இஷ்டத்துக்குலாம் எதுவும் பண்ண முடியாது சார். முதல்ல கார்த்தியை லாக் பண்ண சொன்னீங்க, இப்போ அவங்க அண்ணனை லாக் பண்ண சொல்றீங்க. கார்த்தியாவது எங்களோட பேங்க் எம்ப்ளாயி, நான் ஏதாவது பண்ண முடியும். ஆனா அவங்க அண்ணன்னா கஸ்டமர் சார். கஸ்டமர்ஸுக்கு உண்டான ரூல்ஸ் எதுவோ அதுபடி தான் சார் நாங்க போக முடியும். இதுவே நீங்கிறதுனால தான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டினா சரி சரி விடுங்க. அப்படின்னா விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். சார், அப்படின்னா கார்த்தியை ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படித்தானே? ஒன்றும் பண்ண வேண்டாம். அவனுக்கு கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன் கொடுக்க முடிஞ்சா பாருங்க. அதுவுமே என் கையில இல்ல சார். அவரோட ரெக்கார்ட்ஸை பார்த்து மேலிடத்துல இருந்து தான் கொடுப்பாங்க. நார்மலாவே இன்னும் 3 மாசத்துல அவருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் வரத்தான் போகுது. நான் நினைச்சா அதை தடுக்க வேணா முடியுமே தவிர்த்து கொடுக்கறதுக்குலாம் என்னால முடியாது சார். அது ஹெட் ஆஃபீஸ் தான் பார்க்கணும். சரி சரி, நான் அங்கே பேசுகிறேன், இல்லைன்னா அப்புறம் பார்ப்போம். சரி, இப்போ விட்டுருங்க. என்ன, அவனை ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே சார், ஓகே. அப்படின்னா இந்த வள்ளி மணவாளனா இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாதா? சரி, நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னா என்ன, கண்டிப்பாக அவன் சும்மா விட மாட்டான். அவன் ஏதாவது பண்ணுவான், நம்ம வேணா பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்ப்போம். ஆமா சித்தப்பா, நீங்க சித்தி காயத்ரி எல்லாருமே கண்டிப்பா வரணும். மலர், என்னடா இப்படி சொல்ற? சங்கடமா இருக்குடா. ஒன்னும் சங்கடப்படாதீங்க சித்தப்பா. இல்லடா, மாப்பிள்ள என்ன நினைச்சுக்கிடுவாரோ? அவருதான் என்னைய விட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணவே சொன்னாரு. அவருக்கு பேசினாதான் நீங்க ஏதாவது சங்கடமா நினைச்சுக்கிடுவீங்களோன்னு என்னைய கால் பண்ண சொன்னாரு. சித்தப்பா, நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட வரணும் சித்தப்பா. எங்க வீட்டு கடைக்குட்டியோட ரிசப்ஷன். கல்யாணம் தான் ஸ்டேஷன்ல வச்சு முடிஞ்சிருச்சு. ரிசப்ஷனை கொஞ்சம் கிராண்டா பண்ணலான்னு ஐடியா. நீங்க எல்லாம் வராம இருந்தா நல்லாவே இருக்காது சித்தப்பா. மலர், ரொம்ப சங்கடமா இருக்குடா. எப்படி மாப்பிள்ள முகத்துல முழிக்க போறேன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்கிட மாட்டாரு, நீங்க வாங்களேன். சரிம்மா, எங்க வரணும்? எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுல சித்தப்பா அதே மண்டபம் தான். ஆனா நீங்க மண்டபத்துக்கெல்லாம் வரக்கூடாது. நேரா நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. இங்க இருந்து நம்ம குடும்பத்தோட எல்லாருமா சேர்ந்து வேன்ல மண்டபத்துக்கு போயிடலாம். அப்படியா? சரிம்மா, சரிம்மா. ஆமா சித்தப்பா. அப்புறம் போன்ல கூப்பிடுறாளேன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே போன் பண்ணி தான் கூப்பிட்டுருக்கோம். அவகாசம் அதிகமா இல்லாததுனால அப்படி செஞ்சிருக்கோம் சித்தப்பா, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இல்லம்மா, இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கலம்மா. நீ கூப்பிட்டதே பெருசுமா.
சித்தப்பா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆ சரிம்மா. சரி, இன்னும் அங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்களா? ஆமா, ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க சித்தப்பா. நைட்டுக்குள்ள எல்லாருமே வந்துருவாங்க. நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன்னு தான் உங்களை நைட்டு கூப்பிடல. உங்களுக்கும் கிளம்புறதுக்கு அவகாசம் வேணும்ல, அதனால நாளைக்கு காலையில நீங்க முதல்ல வந்துடணும். சரிம்மா, வந்துருவோம். சித்தியையும் காயத்ரியையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் சித்தப்பா. சரிம்மா வந்துருவோம்மா. சரிட்டுமா. சரிடா, சரி. அக்கா, என்ன வெண்ணிலா? இல்ல, காயத்ரி அக்கானால தானே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப அவங்கள கூப்பிடுறீங்க? இல்ல நீலா, சின்ன பொண்ணு ஏதோ வயசு கோளாறுல ஆசைப்பட்டுட்டா. அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்திக்கிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சிடக்கூடாதுல்ல. சரிதான்க்கா. ஆனாலும் மாமா இல்லக்கா, காயத்ரி அக்காவும் இருப்பாங்க, மாமாவும் இருப்பாங்க மண்டபத்தில். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா அது அது சங்கடமாக இருக்காதாக்கா மாமாவுக்கு? காயத்ரி அக்கா அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியல. அதான் நிலா, அப்படியே ஒதுங்கியே இருந்துட முடியாதுல்ல. நாளைக்கு காயத்ரிக்கே ஒரு கல்யாணம்னாலும் எங்களை கூப்பிட தானே செய்வாங்க. அப்போ போய் தானே ஆகணும். எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி பத்தியா எங்கள் சித்தி, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது இல்லையா? சரிதான்க்கா, சரிதான். அப்படியெல்லாம் பார்த்தா யாரு தான் தப்பு பண்ணலை, எல்லாருமே தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு கட்டத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரின்னு அதை விட்டு வெளியே வந்துடணும். பாப்போம், எல்லாம் சரியா போயிடும் என்ன? சரிங்கக்கா. உங்கள் மைனி அண்ணன்லாம் எப்போ வர போகிறாங்க? ஃபோன் பண்ணி பேசுனியா? வந்துக்கிட்டு இருக்காங்களாங்க்கா, இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. சரி. மைனி குட்டி பிள்ளை, என்ன கொண்டுகிட்டே வரேன்? மைனி, நாளைக்கு எங்களுக்கு மட்டும் தானே ரிசப்ஷன் முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன, எங்க ரிசப்ஷன்ல உங்க அண்ணனும் என் தங்கச்சியும் பங்குக்கு வராங்க. என்னது, பங்குக்கு வர்றாங்களா? ஆமா, ஸ்டேஜ்ல நானும் இவளும் மட்டும் தானே பொண்ணு மாப்பிள்ளையா நிப்போம். இப்போ அவங்களும் வந்து நின்னாங்கன்னா அப்போ எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஓய், இப்போ அதனால உனக்கு என்ன மரியாதை குறைஞ்சு போக போகுது? பொண்ணு மாப்பிள்ளைன்னா ஒருத்தவங்க தானே இருக்கணும். வர்றவங்க எல்லாம் எங்களை பத்தி மட்டும் தானே பேசணும். இப்போ அவங்க வந்து நின்னாங்கன்னா அவங்களையும் தானே எல்லாரும் பார்த்து பார்த்து பேசுவாங்க. எல்லாருக்கும் ஒரு கவலைன்னா இவருக்கு ஒரு கவலை, அதானே? மைனி நீயே யோசிச்சு பாரு. இப்போ நான் மாப்பிள்ளையா நின்னு வை, நான் போட்டிருக்கிற பிளேசரை பத்தி, என்னோட ஸ்டைலை பத்தி, என்னோட ஹேண்ட்ஸமை பத்தி, மாப்பிள்ளை பையன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு வர்றவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல. இப்போ என் பக்கத்துல உங்க சின்ன அண்ணனும் நின்னா எல்லாரும் அவனை பத்தியும் சேர்ந்து தானே பேசுவாங்க. இப்ப நானும் இவ்வளவு மட்டும் நின்னோம்னா இங்க பாரு ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. இதுவே அவங்களும் சேர்ந்து நின்னா கம்பேர் பண்ணில பேசுவாங்க. அடே குட்டி பிள்ளை, எப்படிடா நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? மைனி அண்ணங்கிட்ட சொல்லி எனக்கு மட்டும் ரிசப்ஷன் வைக்க சொல்லு. அவங்களுக்கு வேண்டாம், வேற ஒரு நாள்ல வச்சுக்கலாம். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. உங்க அண்ணன் எப்ப ஆடுபட்டு சம்மதிக்க வச்சிருக்காரு தெரியுமா அரவிந்தனை? அதுக்குன்னு நான் தான் கிடைச்சனா? என் ரிசப்ஷன்ல தான் கை வைக்கணுமா? ஏங்க விடுங்க, இப்ப அவங்களும் நம்ம பக்கத்துல வந்து நின்னா என்ன ஆயிட போகுது? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வாய மூடு. குட்டி பிள்ளை, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இப்ப நீ திடீர்னு வந்து ஒரு குண்டை போட்டுட்டு இருக்க. மைனி ப்ளீஸ் மைனி, நீ அண்ணங்கிட்ட சொல்லு. எங்களுக்கு மட்டும்தான் ரிசப்ஷன் வைக்கணும், அவங்க எங்க ரிசப்ஷன்ல பங்குக்கு வரக்கூடாது. குட்டி பிள்ளை, உங்க அண்ணன் ஒரு முடிவு எடுத்து எல்லாரையும் சம்மதிக்க வச்சு முக்கியமா அரவிந்தனையும் சமாளிச்சு வச்சிருக்காருடா. அரவிந்தனே பிரச்சனை பண்ணாம இப்ப சரின்னு கேட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நீ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படித்தான் பண்ணுவேன், என் ரிசப்ஷன் எனக்கு மட்டும்தான். ஐயோ, எங்க சும்மா இருங்க. சும்மா எல்லாம் இருக்க முடியாது மைனி, நீ அண்ணங்கிட்ட பேசு. 2 பேருக்கும் சேர்த்து ஒரே நாள்ல ரிசப்ஷன் வைக்க கூடாதுன்னு சொல்லு. முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் மட்டும் வைப்போம், அவங்களுக்கு இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லு. அச்சச்சோ குட்டி பிள்ளை, எல்லாம் முடிவு பண்ணியாச்சுடா. யாருக்கிட்ட கேட்டு முடிவு பண்ணாரு? என்கிட்ட கேட்டாரா? அது எப்படி என்கிட்ட கேட்காமல என்னோட ரிசப்ஷன்ல பங்கு போடலாம்? அச்சச்சோ குட்டி பிள்ளை, இந்த விஷயத்துல உங்க அண்ணன் உங்ககிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு யோசியேன். என்ன காரணம்? பொல்லாத காரணம். அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா இவ்வளவு யோசிச்சு ஒன்னொன்னையும் பண்றவரு இந்த விஷயத்த மட்டும் உங்ககிட்ட கேட்காம பண்ணியிருக்காருன்னா, குட்டி பிள்ளை நீ கொஞ்சம் யோசிடா. கோவப்படாத, கோச்சுக்கிடாத. முடியாது, நான் கோச்சுக்கிடுவேன். இங்க பாரு குட்டி பிள்ளை, உங்க அண்ணனும் ஐயாவும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க பெரியவங்க, அப்படியெல்லாம் யோசிக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்கடா. அந்த ஆளு சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருக்காரா அப்படின்னு நான் கண்டிப்பா கோச்சுக்குவேன்.
ஏங்க ஏங்க என்னங்க இது சின்ன பிள்ளை மாதிரி? நீ வாயை மூடு சொல்லிட்டேன், உனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாது? இப்போ நமக்கு ரிசப்ஷன் வைக்கும் போது என் பக்கத்துல நீ நிக்கும் போது வர்றவங்க எல்லாரும் உன்னோட பட்டு சேலையை பார்த்து அந்த டிசைனை பார்த்து சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு பேசுவாங்களா? ஆமா பேசுவாங்க. கல்யாண வீடுன்னு வந்தா பொம்பளைங்களுக்கு அதான வேலை. இப்போ உன் பக்கத்துல என் தங்கச்சி கஸ்தூரியும் நிப்பா. அப்போ பாக்குறவங்க எல்லாம் உன் சேலையோட சேர்த்து என் தங்கச்சி சேலையையும் சேர்த்து பார்ப்பாங்க. அப்போ உன் சேலை டல் ஆயிடும். ஆமா. அடே குட்டி பிள்ளை, அவன் நல்லா தாண்டா இருக்கா, அவளையும் சேர்த்து குழப்பி விட்டுறாத. வெண்ணிலா நீயே சொல்லு, வர்றவங்க எல்லாம் உன்னோட சேலையை மட்டும் பார்க்கணுமா இல்ல கஸ்தூரி சேலையையும் சேர்த்து பார்க்கணுமா? இங்க வெண்ணிலா, இவன் சொல்றான்ட்டு நீ ஏதாவது ஏடா கூடமா யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இல்லக்கா, அவர் சொல்றதும் சரிதானே. ஐயா குட்டி பிள்ளை, இப்ப நீ அடி வாங்க போற பாரு. நல்லா இருந்தா அவளையும் சேர்த்து கெடுத்துட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ரிசப்ஷன் எனக்கு மட்டும்தான். நீ போய் அண்ணன் கிட்ட பேசு. ஐயா, அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரே, இப்ப போய் நான் என்னத்த பேச? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்டு ஒன்றும் பண்ணல. என் ரிசப்ஷன் எனக்கு மட்டும்தான் வேணும். வேற யாருக்கும் நான் பங்கு கொடுக்க மாட்டேன். நீ போய் பேசு. இல்லைன்னா நாளைக்கு நான் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகி மாப்பிள்ளையா அங்க வந்து நிக்க மாட்டேன், இவளையும் வந்து நிக்க விட மாட்டேன். போ, நீ போய் பேசு.